Everyone, it's June 11th. NQAM செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் பார்க்கலாம். இட்ஸ் Thursday. பிஃபோர் கோயிங் டு த NQ ஈக்விட்டி ஓப்பன் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணால் 9:30க்கு நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஈக்விட்டி ஓப்பனுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆன் ETH. உங்களுக்கு ஏஷியா இன்றைக்கி ஓப்பன் ஆகிறப்ப விச் இஸ் டெய்லி ஓப்பன் ஆகிறப்ப எந்த வித கேப்ஸும் இல்லை. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஏஷியாவில் ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் விச் இஸ் அரௌண்ட் அது ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே ஏற்றிட்டான். அதை அப்படியே லண்டனும் கண்டினியூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பை ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான் விச் இஸ் 650 ஹேண்டில்ஸ் கொடுத்துட்டான் பிஃபோர் த 9:30 இட் செல்ஃப். பிகாஸ் உங்களுக்கு நேற்றோட ரேஞ்சோட அந்த ப்ரீமியமுக்கு மார்க்கெட் வந்துட்டான். இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். நான் இவ்வளோ பெருசு ப்ரீ மார்க்கெட்டில் வந்தால் 9:30 வந்து ரொம்ப க்ளீனாக நான் தான் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டே ரொம்ப பெருசான வந்துட்டான். பட் உங்களுக்கு அந்த குவாட்ரண்ட் 3 ஆஃப் டெய்லி சைக்கிள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப இன்டு த ரேஞ்ச் வரும். விச் இஸ் என்னன்னா இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷனோட ஆல்மோஸ்ட் ஈக்குலிபிரியம் லெவல் பக்கத்தில் வந்துட்டான். அண்ட் தென் இங்கே ட்ராஸ் வாஸ் க்ளீன். ட்ரா ஆன் லிக்விட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது அவங்களுக்கு ஈக்குவலைஸ் ஃபுல்லாக இருக்குது. இதில் மட்டும் தான் இருக்குன்னு கேட்டால் ஆப்வியஸ் ஆர் நாட். இஎஸ்லேயும் இருக்குது, ஒய்எம்லேயும் இருக்குது. யாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்பரான ஒரு டர்டில் சூப் வைக்கல, லிக்விடிட்டி ஸ்டாப் பண்ணி நடக்கலை, சீக்வென்ஷியல் எஸ்எம்டி அங்கே ஹையில் இல்லை. ஸோ ஐ டிடன்ட் கன்சிடர் தட் ஆஸ் ஐ ஆஃப் த டே. இது ஐ ஆஃப் த டேவாக இருக்கிறதுக்கு 60-40 தான். விச் இஸ் என்னென்னா ஐ ஆஃப் த டேவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து 8:30க்கு வந்து கீழே ஒரு மேனிபுலேட் பண்ணி இங்கே டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் நமக்கு பைஸ்க்கு கிடச்சிருச்சு. செல்ஸுக்கு நமக்கு எந்த விதமான ஹை டைம் ஃப்ரேம் சீக்வென்ஷியல்ஸ் இல்லை. ப்ரீவியஸ் ஐ பர்ஜ் ஆகல, கியூட்டோட ஐஸ் எந்த அசெட்டும் பர்ஜ் பண்ணல. பட் பை சைடுக்கு நமக்கு புல்லிஷ் சீக்வென்ஷியல் இருக்குது. டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் நமக்கு 8:30க்கு கொடுத்துட்டான். ஒய்எம் வந்து அந்த இடத்துல லீட் ஆகிட்டான். ஒய்எம் வந்து லோவாக ஹண்ட் பண்ணலை. ஸோ நான் இதை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். வச்சு என்னன்னா ஒரு மாதிரி பைஸ்க்கான ஒரு பயாஸோட வந்திருந்தேன். பட் செல்ஸ் வந்திருந்தால் எங்கேருந்து வருவான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் மேக்ஸிமம். நான் பைட் எழுதி எடுத்திருந்தேன். பைக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் க்ளீனாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ரீ மார்க்கெட்டோட கர்வ் வந்து ஃபுல்லாக இன்வாலிடேட் ஆகுமாங்கிறது வாய்ப்புங்கிறது கம்மி. ஏன்னா ப்ரீ மார்க்கெட்டில் உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் ஏற்றிட்டு மார்க்கெட் ஓப்பனில் 600 பாயிண்ட் இறக்குறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என்னென்னா ரொம்ப கீழே இருக்குது அது. அண்ட் தென் இந்த ஒரு பைக்கை வந்து வாஸ் அ வெரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ். உங்களுக்கு வந்து நார்மலாக சாப் பண்ணிட்டு ஏற்றல. உங்களுக்கு தெரியுதா, இட் வாஸ் அ க்ளீன் மூவ். ஸோ இதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுன்னா மார்க்கெட் ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி தான் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி லிக்விடிட்டி ஹண்ட் ஆகலை. இவ்வளோ பெரிய பைக்காக வந்துச்சுன்னா அதுக்கான ட்ராஸ் எதாவது ஹண்ட் ஆச்சு, ப்ரீவியஸ் டே ஹண்ட் ஆகிருந்துச்சுன்னா ஓகே. பட் எந்த விதமான ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆகலை. ஸோ ஐ வாஸ் இன் அ என்ஒய் கண்டினியூஷன் பயாஸ். என்ஒய் வந்து இந்த மூவை கண்டினியூட் பண்ணிவிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயாஸை தான் வந்திருந்தேன். அதே மாதிரி கம்மிங் டு த ஆர்டிஹெச்சில் மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான். நேற்றோட பிஎம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கேப் அப்பு விச் இஸ் அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான். ஓப்பன் ஆகிறோன்னே இங்கே தூக்க போகிற முதல் லிக்விடிட்டி இங்கே இருக்க பை சைட்ஸ் தான். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ பெருசு செல்க்கு வந்துட்டு அடுத்த ஒரு பை வருங்கிறது ஐ வாஸ் நாட் ஷுர். ஏன்னா அது மாதிரி லிக்விடிட்டியும் ETHலையும் கலெக்ட் ஆகலை, ஆர்டிஹெச்லையும் பை சைட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இந்த பிஎம் பை சைட் அண்ட் தென் லஞ்ச் பை எல்லா பை சைட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 பை சைட்ஸ் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஃபார் ஆர்டிஹெச் பை சைட்ஸ். கம்மிங் டு த ETH, ஏன்னா இந்த 2 தான். இது வந்து பிஎம்மோட பை சைடு, இது லஞ்சோட பை சைடு. ஏன்னா இந்த 2 கட் ஆகிட்டுனா இங்கே உங்களுக்கு ஒரு இன்டர்னல் மாதிரி இருக்குது. விச் இஸ் என்னன்னா நேற்றோட 10:30யோட ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு இந்த 2 கேரண்டட். நேற்றோட ஹை போவானுங்கிறது அது ரொம்ப தூரம். பட் அது எனக்கு தேவையும் கிடையாது. எனக்கு தேவை ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் கேரண்டடாக கிடச்சா மட்டும் போதும். ஐ வாஸ் லைக் மார்க்கெட்டு வந்து இப்போ ஓப்பன் ஆக போகுது. ஓகே வெயிட் 15 மினிட்ல இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே 1 மினிட்ல நான் வரேன். சேஞ்சிங் த டைம் ஃப்ரேம்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ மார்க்கெட் 8:33 லோவாக வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணலை. ஏன் பண்ணல? உங்களுக்கு வந்து இன்டர் மார்க்கெட்ஸ் அங்கே ஸ்வீப் பண்ணிட்டு வி டூ ஹேவ் 90 மினிட்ஸ் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி ஆல்சோ. ES வந்து உங்களுக்கு அந்த லோவை வந்து டர்டில் சூப் பண்ணிட்டான். ஸோ என்கியூ பண்ணணுங்கிற நீட் இல்லை. ஸோ வி டூ ஹேவ் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் 90 மினிட்ஸ் சீக்வென்ஷியல் ஃபார் திஸ் ட்ரேட். நான் கம்மிங் இன் டு த 1 மினிட் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் வந்து 9:30க்கு இங்கே ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து கீழே போனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டர்டில் சூப் வைக்கல. அதுக்கு அடுத்து தான் வந்து ES வந்து வச்ச உடனே எனக்கு 90 மினிட்ஸ் சீக்வென்ஷியல் கிடச்சிச்சு. இந்த இடத்துல இங்கே ஒரு பை நான் எடுக்கவே இல்லை. பிகாஸ் என்னென்னா இந்த இடத்துல பிரேக்கர் ஷிஃப்ட்டே ஆகலை. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ப்ராப்பர் ஷிஃப்ட் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி மார்க்கெட் இன்னொரு லெகு கீழே வச்சுட்டு திரும்ப இங்கே ஒரு IFH வச்சான். எனக்கு இதுவுமே ஒரு மாதிரி டைலமா தான். சரி 90 ஃபார்ம் ஆகிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். பட் எனக்கு என்னென்னா ஆல்ரெடி இங்கே ஒரு FEG IFH ஆச்சு. இப்போ இந்த FEG உடனே IFH ஆகுது. டூ மணி IFEGs ரீபெர்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஒரு புல்லிஷ் பீரியட் பேரிஷாக மாறி திரும்ப புல்லிஷாக மாறுது. ஸோ இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டோம். இந்த ஆர்டர் பிளாக் பிரேக்கராக மாறிக்கிட்டோம். விச் இஸ் என்னென்னா இந்த ரெண்டுமே ஆர்டர் பிளாக் தான். இந்த ஆர்டர் பிளாக்கு இல்லை இந்த எடுத்துக்கலாம். இது வந்து
பிரேக்கராக மாறிக்கிட்டோம், நல்ல ஒரு ஷிஃப்ட் இன் மார்க்கெட் சக்ஸஸ் கிடச்சா நான் பை போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஷிஃப்ட் கொடுத்தான். இங்கே ஷிஃப்ட்டு நல்லா கொடுக்க விட்டு நான் இந்த இடத்துல தான் என்ட்ரியே போட்டேன். என்னோடய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வாங்கினேன். இன்றைக்கி கீழே எடுக்க முடியல பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஷுர் இன் திஸ் ஏரியா. இந்த இடத்துல எனக்கு அந்த இடத்துல அவ்வளோ கன்ஃபர்மேஷன் இல்லாதனால நான் இந்த இடத்துல போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வச்சிட்டேன். விச் இஸ் என்னன்னா இந்த ஃபேர் வேலி கேப்பில் வச்சேன். பிகாஸ் இது நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் விச் இஸ் இந்த 945ங்கிறது புது 15 மினிட் கேண்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேண்டில் இது. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் திரும்ப வந்து இன்வெஸ்ட் ஆகுதோ இது ஃபுல்லாக ஃபில் ஆகுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாப் வைக்க முடியாது. பிகாஸ் ஸ்டாப் இஸ் ரொம்ப பிகர். ஸோ நான் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ட்ரியை போட்டு ஒரு 50 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் வச்சுட்டு டார்கெட்டட் த லண்டன் பை சேல் லிக்விடிட்டி. பிகாஸ் என்னன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து 2 ஆர்டிஎஸ் பை சைட்ஸும் இருக்குது. அதெல்லாம் அலைன் ஆகிற மாதிரி எனக்கு லண்டனோட பை சைட் ரொம்ப க்ளீனு. கியூட்டோட ஹைஸ் இந்த தெரியுதா, இந்த ஈக்குவலைஸ். ஸோ இந்த ஈக்குவலைஸை நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஈஸியாக டெலிவர் பண்ணிட்டான். விச் இஸ் என்னென்னா இங்கே ஒரு குட்டி ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்துட்டு ஈஸி டெலிவரன்ஸு அரௌண்ட் 130 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியாச்சு. விச் இஸ் 1:2.5 ஆர்ஆர். நான் எடுத்த ட்ரேடு இதுதான் என்னோட ப்ராப்பர் ட்ரேட். ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு 15 மினிட் இன்டர்னல் வேணும்னா இன்டர்னல் இருக்குது. உங்களுக்கு வந்து நியூஆர் கண்டினியூஷன் ப்ரொஃபைலு, டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல், 90 மினிட் சீக்வென்ஷியல், மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ வந்து இது ஒரு கிளியரான ஒரு ட்ரேடு விச் இஸ் என்னென்னா ஒரு A+ ட்ரேட். ஆல்சோ அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், இதில் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஐஎஃப்இஜி, மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட், க்ளீன் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. க்ளீன் ட்ரா ஆன் லிக்விடிட்டி நான் சொல்கிறேன்னா ட்ரா ஆன் லிக்விடிட்டி யாருமே இதுக்கு முன்னாடி பர்ச் பண்ணலை. ஸோ இப்போ தான் என்ட்ரி பர்ச் பண்ணுறோம். ஸோ AMD டுவர்ட்ஸ் த இன்டர்னல் ஃபா. ஸோ இதுதான் என்னோட ஈஸியஸ்ட் ட்ரேட் 945 PO3. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ஆஃப் வந்து இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அது நான் சார்ட்லேயும் இல்லை. பட் மெனி ஆஃப் த பீப்புள் ஹாவ் டேக் தட் பிகாஸ் டுக் தட். இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு இது 10 AM PO3, 945 PO3 இங்கே முடிஞ்சிச்சு. 10 AM PO3 ஐசிடியோட சில்வர் புல்லட் விச் இஸ் என்னென்னா A+1 டர்ட்டில் சூப் லிக்விடிட்டி ஹண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 10 AM 1001 டர்ட்டில் சூப், ஐஎஃப்இஜி, உங்களுக்கு சீக்வென்ஷியல் எஸ்எம்டி, டெய்லி ஹோல்டு, ரிஜெக்ஷனு. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்த அந்த ஒரு ஃபேர் வேலி கேப், இந்த 15 மினிட் ஃபேர் வேலி கேப்பு, ஆர்டிஹெச்சில் அங்கே ஒரு 15 மினிட் ஃபேர் வேலி கேப் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் நான் பார்த்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த ஐஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும், கேரண்டடு. அதை தாண்டி அந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆக்குறானோ ப்ரீவியஸ் ஐ போகிறானோ அது வந்து தேவையில்லை. எனக்கு கேரண்டடாக போனது இந்த ஐஸு. அதை தான் நான் டார்கெட் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து 10 AM PO3 இது நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இங்கே ஷார்ட்ஸ் வந்து ப்ளே ஆயிருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் த ட்ரேட் விச் ஐ டுக். இதுதான் என்னோட க்ளீனஸ்ட் ட்ரேடு விச் இஸ் பைஸு. சேல்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் சாப் ஆகிட்டேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 700 பாயிண்ட்ஸு, ஓப்பனிங்கில் ஒரு 300 பாயிண்ட்ஸு, திரும்ப ஒரு 300 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிறது அரௌண்ட் ரொம்ப பெரிய மூவ் ஆகிடும். ஸோ that's it for today. See you all tomorrow on a new breakdown. Bye bye.